ஜூலை மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பொதுக்காலம் வாரம் 14. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை, 11 முதல் 13 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளைச் செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே. கை வினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கிறார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 115. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் ஆவர். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. நல்ல ஆயன் நானே. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32 முதல் 38 வரை. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார்.
மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, ஞானத்தின் ஊற்றே, உம்மை போற்றுகிறோம். சென்ற இரவு முழுவதும் எங்களை காத்து மீண்டும் ஒரு காலை பொழுதை எங்களுக்கு காட்டிய உமது கருணைக்கு கொடானு கோடி நன்றி. ஆண்டவரே, இன்று நீர் எங்களை வழிநடத்தும் போது உம்முடைய கண்டிப்பையும் போதனையையும் தாழ்மையோடு ஏற்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பெற்றோர், பெரியோர்கள் மற்றும் உமது திருச்சபையின் வழியாக நீர் தரும் அறிவுரைகளை அலட்சியம் செய்யாமல் அவற்றிற்கு செவிசாய்க்கும் மெஞ்ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். வார்த்தைகளின் தேவனே, எங்கள் நாவுகளை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையற்ற வார்த்தைகளையும் பிறரை காயப்படுத்தும் பேச்சுக்களையும் எங்களிடமிருந்து அகற்றும். எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறரை கட்டி எழுப்புவதாகவும் உமக்கு மகிமை தருவதாகவும் இருக்கட்டும். எங்கள் வாயை காத்து எங்கள் உயிரையும் சாட்சிய வாழ்க்கையும் காத்து கொள்ள உதவி செய்யும். வாயின் வார்த்தைகளே பல்வேறு பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். அதற்கேற்ற முறையில் எங்களை வழிநடத்தும். குடும்பங்களின் தலைவரே, எங்கள் குடும்பங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உமது வழியில் இறை பயத்தில் வளர்க்கும் கிருபையை தாரும். அவர்களை தவறான பாதையில் செல்ல விடாமல் அன்போடும் விவேகத்தோடும் கண்டித்து நல்வழியில் நடத்த பெற்றோருக்குரிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். குறுக்கு வழியிலோ நேர்மையற்ற முறையிலோ வரும் செல்வங்களை நாங்கள் நாடாமல் எங்கள் கைகளின் பிரயாசத்தினால் நீர் தரும் ஆசீர்வாதங்களைக் கொண்டு திருப்தி அடையச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் மாயையான காரியங்களை நம்பாமல் உம்முடைய நீதியையும் உமது வார்த்தையையும் மட்டுமே நம்பி வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் தரும் மெய்யான அமைதியையும் நல்வாழ்வையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம். பிரியமுள்ள பிதாவே, ஆமேன். தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய திருநாயக, வரும் தருவாய உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய திருநாயக. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்பவர். என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்பவர். மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற
பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய திருநாயக. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே, நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதாவும் புகழ் பாடுவே என்னை நாளெல்லாம் நீ ஆளுவாய். தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய திருநாயக. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா.